Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சந்தை பகுதியில் சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஆறு போல ஓடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையில் தினசரி காய்கறி சந்தை அமைந்துள்ளது. இந்த நிலையில் புதிய காய்கறி சந்தை கட்டுவதற்காக பழைய காய்கறி சந்தை கடைகளை நகராட்சி நிர்வாகம் இடித்தது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் சாக்கடையில் இந்த கட்டிட கழிவுகள் விழுந்ததால் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சாலையில் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகிகள் கழிவுநீர் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தர்மபுரி நகர் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் உள்ள அரசு பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் வருகின்ற 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தர்மபுரி நகரில் அமைந்துள்ள அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கழிப்பறைகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது. இதனை சுத்தம் செய்ய மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தண்ணீர் வசதி செய்து தர வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விடிய அரசால் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் ஒரே நாளில் சேதமடைந்தது. மத்தூர் கீழ்வீதி பகுதியில் சுமார் 300 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயானது ஒரே நாளில் சரிந்து விழுந்து சேதமடைந்தது. இந்த நிலையில் விடிய அரசு அதிகாரிகள் தரமற்ற முறையில் கழிவுநீர் கால்வாய் கட்டியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே எலும்புக்கூடு போல காட்சியளிக்கும் மின்கம்பங்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வரதராஜபுரம் பகுதியில் ஏராளமான மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையிலும் சில கம்பங்கள் எலும்புக்கூடு போல் காணப்படும் நிலையிலும் உள்ளது. மேலும் இந்த மின்கம்பத்தை சுற்றிலும் புதர் மண்டி உயர் மின்னழுத்த கம்பிகள் உள்ள வரைக்கும் பரவி உள்ளது. இதனால் அசம்பாவித சம்பவங்கள் நிகழும் முன்னர் விடியா மின்வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குன்றத்தூர் பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கோயில் திருவிழாவில் திமுக நிர்வாகி பிரச்சனை செய்வதாக கூறி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முதுகுளத்தூர் அருகே இறைச்சிக்குளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பேராயிரமூர்த்தி கோயில் திருவிழாவில் திமுக பிரமுகர் வரதராஜ் என்பவர் தனக்கு முதல் மரியாதை வழங்க வேண்டும் என கூறி பிரச்சனை செய்து வந்ததால் கடந்த 7 ஆண்டுகளாக கோயில் திருவிழா நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வருடம் கோயில் திருவிழா நடக்க இருக்கும் நிலையில் மீண்டும் திமுக பிரமுகர் வரதராஜ் தனக்கு கோயிலில் முதல் மரியாதை தர வேண்டும் என கூறி அராஜகத்தில் ஈடுபடுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே திருவிழாவில் மீண்டும் பிரச்சனை ஏற்படும் என்பதால் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழா நடத்துவதில் தனியொருவருக்கு முன்னுரிமையை முதல் மரியாதையும் அளிக்க வேண்டும் என்ற பிரச்சனையில் திருவிழா நிறுத்தப்பட்டு தடைப்பட்டுள்ளது. இது சார்ந்து திரு வரதராஜன் என்பவர் தனது சுய பண பலத்தாலும் கட்சி பலத்தாலும் திமுக கட்சியைச் சேர்ந்தவராலும் கிராமத்தினரையும் மற்றவர்களையும் அச்சுறுத்தி இந்த ஆண்டு திருவிழா நடத்துவதற்கு காவல்துறை மற்றும் மற்றவர்களின் உதவியோடு கிராமத்தினரை புறக்கணித்து அவர்களுக்கு எதிர்க்கும் வகையிலும் கடுமையான வகையில் திருவிழா நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். கோவை மாவட்டம் கோணியம்மன் கோயில் தேர் அருகே இறைச்சி கழிவுகளை கொட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். இறைச்சி கடை உரிமையாளர் முகமது அயாஸ் என்பவர் காந்தி பார்க் பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் இறைச்சி கழிவுகளை எடுத்து வந்து ராஜவீதியில் தேரின் அருகில் வீசி சென்றது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் அடிப்படையில் முகமது அயாஸ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் வழக்கத்தை விட கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுவதால் வைகாசி மாத அமாவாசை தினத்தையொட்டி புனித நீராட வந்த பக்தர்கள் அச்சமடைந்தனர். பக்தர்கள் யாரும் ஆழமான பகுதிகளுக்கு சென்று கடலில் புனித நீராட வேண்டாம் என கோயில் நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனால் புனித நீராட முடியாமல் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து நிற்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் கட்டண கழிப்பறை பகுதியில் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் சாக்கடை நீருடன் கலந்து அப்பகுதியில் குளம்போல் தேங்கி நின்றது. இதனால் பயணிகள் துர்நாற்றம் வீசக்கூடிய தண்ணீரில் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தான்தோன்றிமலை, வெண்ணெய்மலை, காந்தி கிராமம், வெள்ளியணை, வாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தொடர்ந்து 2வது நாளாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆசனூர், ஆரப்பாளையம், திங்களூர், கேர்வாளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையால் ஓடைகளில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் கேர்வாளம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் அப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர். கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சிப்காட், பன்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆற்காடு, வாலாஜா, சோளிங்கர், காவேரிப்பாக்கம், அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் குளம்போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். மடத்துக்குளம் பகுதியில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர், தேவாலா, முதுமலை, தேவர்சோலை, நாடுகாணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர்.